ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு டிசம்பர் 2025 லாஸ்ட் டே. தட் மீன்ஸ் டிசம்பர் 31. என்னடா ஃபஸ்ட் எடுத்தோடனே டேப்லெட்டை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? சாப்பிட்றதுக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த டேப்லெட். பிகாஸ் எனக்கு கேர்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் இந்த டேப்லெட் இப்போ தான் ஒரு 1 மந்த்தாக ஒரு டாக்டர்கிட்ட பார்த்து இந்த டேப்லெட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக இந்த எதுக்கழிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது. 5 இயர்ஸாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டாக்டர்கிட்ட, ஒரு டாக்டர் 2 டாக்டர் இல்லை, எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்தாச்சு. ஆனால் எனக்கு தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு பயம், அந்த மாதிரி நிலைமை கூட வந்துருச்சு. அவ்வளோ அஃபெக்ட் ஆயிட்டேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்து எல்லா ஸ்கேனு எல்லாம் A to Z எல்லாம் பண்ணியாச்சு. கடைசிக்கு பார்த்தா எல்லா டாக்டரும் ஓரளவுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இதெல்லாம் இந்த ஸ்கேனு அது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஹெல்த்தியாக மட்டும் சாப்பிட்டு ரெஸ்ட்டு அண்டு நல்லா தூங்குங்க, நல்லா எந்திரிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, போதும், இது மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சுன்றது தான் உண்மை. அப்பா இறந்துட்டாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் மைண்டில் போட்டு இது பண்ணனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஏஜ் ஆக இப்போ 35 எனக்கு ஏஜ் ஆக ஒரு ஸ்பேர் பார்ட்ஸாக கழுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. லைஃப்லலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்லா ஜாலியாக எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்த வருஷம் ஃபஸ்ட் நாளாக எடுத்துக்குவோம். இதே மாதிரி நான் நிறைய விஷயம் சொல்கிறேன். நான் என்னென்ன இந்த கேர்ட் ப்ராப்ளம்னால அனுபவித்தேன், எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த நான் நிறைய சொல்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பியஸ்ட் வருடமாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாமே டிசிப்ளினாகவும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத விட, நம்ம அந்த விஷயத்தை எடுத்தால் அதில் நிம்மதியாக இருந்தோமா அப்படின்றத மட்டும் யோசித்து லைஃப்பை கொண்டு போங்க. நல்ல நார்மலாக லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகும். உங்கள் லைஃப்பை ஹேண்டில் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் ஸ்மூத்தாக ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழலாம். தேங்க்யூ.